ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோல நான் உங்களுக்குலாம் ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். அந்த கதைக்கு என்ன டைட்டில் வைக்கலாம்? ஸ்லீப்பிங் வில்லேஜ். இந்த கதை எனக்கு யார் சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா வாத்தியாருங்க. அதாங்க வீடியோ போற தம்பி. என்ன கதை கேட்க ரெடியா நண்பா நண்பி? ஒரு ஊர்ல இல்ல வெயிட் கதை சொல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதோ சொல்லுவாங்களே, இது ரொம்ப நல்ல கதைங்க, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க, அப்படி இப்படி ஓகே அதான் பில்டப் பண்ணிட்டு வாங்க கதைக்குமா. கஜகஸ்தான் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரிங்க. அந்த நாட்டில் கலாச்சி அப்படிங்கிற ஒரு வில்லேஜ். இந்த வில்லேஜில் 2013 2015 வரைக்கும் ஒரு மிஸ்டீரியஸான சம்பவம் நடந்துச்சுங்களாமா. அதாவது இது ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, எதனால நடக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கவே முடியலைங்களா யாருனாலையும். மார்ச் மாதம் 2013 சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு லேடி பெல்கோவா அப்படிங்கிற ஒரு லேடி வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களா. அந்த லேடி திடீர்னு கீழே வாங்கி விழுந்துடுறாங்க. அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாமல் போய் அட்மிட் பண்ணுறாங்க. 4 நாளுக்கு அப்புறம் வந்து அவங்களே கண்ணை முடிச்சு பார்க்குறாங்க. என்ன ஆச்சு ஆச்சுன்னு சொல்லி அவங்களுக்கும் தெரியல, எப்படி விழுந்தாங்க எதுவுமே தெரியல. டாக்டர்ஸ்னாலையும் வந்து எதுவுமே கண்டுபிடிக்க முடியல, என்ன ரீசன் சொல்லி கண்டுபிடிக்கவே முடியல. சரிங்க, இந்த வில்லேஜ் இவங்களுக்கு மட்டும்தான் அப்படி ஆச்சான்னு கேட்டால் இல்லைங்க. இந்த வில்லேஜில் 1100 பேத்துக்கு இந்த மாதிரி நிலைமை ஆகிருக்கு. அந்த வில்லேஜ் பக்கத்துலேருந்து வரவங்க கூட வண்டியில் வரவங்க கூட திடீர்னு வண்டியில் வர மயங்கி கீழே விழுந்துடுறாங்களாமா. நிறைய பேர் வந்து உட்காந்துருக்கும் போது அப்படியே தூங்கிடுறாங்களாமாங்க. எந்த ஒரு வேலை செய்யும் போதும் சரிங்க, நடக்கும் போதும் சரி, ஓடும் போதும் சரி, திடீர்னு தூங்கி விழுந்துடுறாங்களாமாங்க. ஒரு நாள் 2 நாளுக்கு அப்புறம் அவங்களாம் தானே எரிச்சிடுறாங்களாமா. இந்த மாதிரி நிலைமை வந்து ஹியூமனுக்கு மட்டும் இல்லாமல் விலங்குகளுக்கும் அதே மாதிரி நிலைமை ஆகிருக்குங்களாமாங்க. சில கேட்டுங்க, நாய், பூனை எல்லாத்துக்குமே வந்து ஆகிருக்காமாங்க. என்னன்னே தெரியாமல் எல்லாரும் இந்த கிராமத்தை விட்டு பக்கத்து கிராமத்துக்கு இல்லை பக்கத்து கண்ட்ரிக்கு கூட போக ஆரம்பிச்சிட்டாங்களாமா. டாக்டர்னாலையும் வந்து என்ன ரீசன் சொல்லி கண்டே பிடிக்க முடியலைங்களாமா. கவர்மெண்ட்டுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்துலாம் வந்து சப்போர்ட் கேட்டாங்களா. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாத்தோட பிளட் சாம்பிள்ஸ் எடுத்து டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலேயும் வந்து என்ன ரீசன் சொல்லி கண்டுபிடிக்க முடியலைங்க. அதுக்கப்புறம் மண், தண்ணி, காற்று இதெல்லாம் வச்சுங்க டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன ரீசன் சொல்லுங்க. கடைசியில் 2015 என்ன ரீசன் சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வில்லேஜ் பக்கத்தில் யுரேனியம் சுரங்கம் ஒன்று இருந்திருக்குங்க. அந்த சுரங்கத்துலேருந்து வந்த கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரோ கார்பனும் காற்றோட கலந்துங்க. காற்றுல வந்து ஆக்சிஜன் கொஞ்சம் கம்மியாக ஆரம்பிச்சிருக்கு. ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரோ கார்பனும் இது 2 சுவாசிக்கிறதுனால இவங்களுக்கு வந்து இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்காங்க. என்னங்க கதை பிடிச்சிருந்தா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சா? ராஜா தம்பி சொன்ன மாதிரி இந்த மிஸ்டிங் கூட எப்படியோ சால்வ் பண்ணிட்டாங்க. அவ்வளோ மிஸ்டி இருக்குங்க. இந்த மிஸ்டி வந்து ஒன்றுமே யாராலையும் சால்வ் பண்ண முடியலைங்க. அது என்னன்னு கேட்குறீங்களா? அதுக்கு கராச்சி வரைக்கும் போக வேண்டியது இல்லைங்க. நம்ம கிளாஸ் ரூம் வாங்க, நம்ம கிளாஸ் ரூம் மதியான டைம் வச்சுறாங்க. லஞ்ச் டைமுக்கு அப்புறம் இதே மாதிரி எல்லாம் தூங்கி விழுகிறாங்க. இது என்ன ரீசனே தெரியல. உங்களுக்கு எங்கே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.